நான் செய்யணும். சில சமயம் காத்திருத்தல் இல்லை, நமக்கு அந்த பொறுமை இல்லை. திருமணம் காத்திருத்தல் இல்லை, பிள்ளை பேர் காத்திருத்தல் இல்லை, படிப்பு காத்திருத்தல் இல்லை. எதையாவது ஒன்று உடனுக்குடன் காலை ஜெபித்தோம், 10 மணிக்கு ஜெபித்தோம், 10:05 கிடைக்க வேண்டும். இன்று காலை ஜெபித்தோம், சாயந்தரம் கிடைக்க வேண்டும். ஏன் ஐயா? இங்கே காத்திருந்தார்கள், ஆவியானவர் வந்து இறங்குகிறார். உனக்கு ஜெயம் பரத்திலிருந்து வரப்போகுது, மனுஷனிடத்துலேருந்து மாரி ஜெயம் இல்லை. உங்களுக்கு மனுஷனிடத்துலேருந்து ஜெயம் வரப்போகிறது. சகாயம் எங்கேருந்து வரப்போகிறது? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்தே வரப்போகிறது. அல்லேலூயா. இது ஒரு தெளிவாக இருக்கிற ஒரு விசுவாசி. இந்த இடத்துல பாருங்கள், இன்னொரு தீர்க்கதரிசி யோனா 1ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சமுத்திரத்தின் மீது பெருங்காற்றை வரவிட்டார். கர்த்தர் சமுத்திரத்தின் மீது பெருங்காற்றை வரவிட்டார். நம்மாலே நினிவேக்கு போக சொன்னால் தர்ஷிஷுக்கு ஏறி போயிட்டார்.